தனுசு ராசிக்கு 2026 ஜூலை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி பொது பலனாக இந்த வீடியோல பார்க்கலாம். தனுசு ராசிக்கு விடை தேடும் நேரம். இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் வக்ரம், மிதனத்திலேயே இருக்கிறார். புதன் வக்ரம் பெற்று ஜூலை 24 வரை இருக்கும். அந்த வகையில பாத்தீங்கன்னாக்க சூரியன் முதல் 16 நாள் 7ஆம் பாவகத்தில் இருக்கு. அப்போ திருமண வாழ்க்கையில பிரச்சனைகள் இருப்பவர்கள், கருத்து வேறுபாடோடு இருக்கிறவங்க, பிரிஞ்சு இருக்கிறவங்க, இந்த நேரத்தில் நீங்க ஒரு டெசிஷன் எடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். சில முடிவுகளை நோக்கி உங்களை தள்ளும், முடிவை நோக்கி உங்களை பயணப்பட வைக்கும். அதனால நீங்க சில பேர் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ்க்கு போறதோ அல்லது வழக்குக்கு போறது அல்லது ஏதோ ஒரு வகையில ஒரு நிரந்தரமான முடிவு வேணும் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆனா அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். அப்படிப்பட்ட முடிவு எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் இது. அப்படிப்பட்டவங்க கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். இந்த வக்கர காலம் முடிஞ்ச பின்பு அதுக்கான முடிவுகளை நீங்க எடுக்கிறது நல்லதா இருக்கும். ஜூலை 24ஆம் தேதிக்கு பிறகு வீடு சொத்து வாங்குறதுல ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதிலும் நீங்க முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அல்லது விற்கிறதோ அல்லது வாங்குறதுக்கான முடிவுகளை நீங்க கொஞ்சம் தள்ளி போடுறது இந்த காலகட்டத்துல நல்லது. சோ இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு நிலைன்றது கொஞ்சம் கருத்து வேறுபாடு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே நண்பர்கள் வகையில கூட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். வேலையில பொறுத்தவரையிலும் ஒரு இடமாற்ற சிந்தனை இருக்கும். 10 குடியவனாகவும் இந்த புதன் வராரு. வக்ரம் ஆகி இருக்கும் போது வேலையில இருப்பவர்களுக்கு இடமாற்ற சிந்தனை இருக்கும். இடமாற்றத்துக்காக முயற்சி பண்ணுவீங்க. இன்டர்வியூ போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதுல சக்சஸும் ஆகும். மாதத்தோடு இறுதியில பிள்ளைகள் தொடர்பான ஒரு கவலை, ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். இந்த வகையில இந்த மாசத்துல ஒரு கலவையான பலன்கள் தான். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசுவாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான ஜோதிட தகவல்களும் சரியான கைடன்ஸும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. நண்பர்கள் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசிக்கு ராசியாதிபதி 8ஆம் இடத்துல உச்சம். குரு உச்சம் பெற்று 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. அது நன்மைதான். 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களை சமாளிக்க வைக்கிறதுக்கு பணவரவை கொடுக்கும். திடீர்னு பணவரவை ஏற்படுத்தும். அதே போல சுப விரயங்களையும் நிறையவே ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்க வேலை தொழில ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல இடமாற்றங்கள் ஏற்படும். இடமாற்ற சிந்தனையோடு இருப்பவர்களுக்கு வேலையில இடமாற்றங்கள் ஏற்படும். ஊர் மாற்றம் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ அல்லது வெளிநாட்டுல இருப்பவங்க வேற ஒரு ஊருக்கு மூவ் பண்ணக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இந்த பிள்ளைகள் வகையில இந்த காலகட்டத்தில் சுப விரயங்கள் ஏற்படும். பிள்ளைகளுக்கு திருமணம் போன்ற பேச்சுக்கள் நடக்கலாம். அது சில நேரங்களில் உங்களுக்கு பண செலவோ அல்லது உங்களுக்கு எண்ணத்துக்கு மாறாக அவங்க முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையோ இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதனால சில மன வருத்தங்களும் இருக்கும் பிள்ளைகள் வகையில. ஏன்னா 5 குடிவன் செவ்வாயை பொறுத்தவரையிலும் 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வழக்குகளில் வெற்றி. ஆல்ரெடி வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு வழக்குகளில் வெற்றி. அது டிவோர்ஸ் கேஸா இருந்தாலும் சரி அல்லது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான வழக்குகளாக இருந்தாலும் அவற்றில் ஒரு சாதகமான தீர்ப்புகள் வரும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மறைமுகமாக நிறைய பேர் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருப்பாங்க. அதாவது சக பணியாளர்களோ அல்லது உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேலதிகாரியோ உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு யார் அந்த மறைமுக எதிரின்றத இந்த மாசத்தை பொறுத்தவரை அடையாளம் காண்பீங்க. அந்த மறைமுக எதிரியை விட்டு நீங்க விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அல்லது அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க. சோ அந்த வகையில வேலை மாற்றம், இடமாற்றம் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் சில பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் வேலை கிடைக்குமானாக இன்டர்வியூ அட்டன் பண்ண வாய்ப்பு உண்டு. இன்டர்வியூல இந்த மாசத்தை பொறுத்தவரை நிறையவே அட்டன் பண்ணுவீங்க. வேலை தேடக்கூடியவர்கள், இதனால வேலை இல்லை, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மாதத்தோட இறுதியில அதற்கான சான்சஸ் உண்டு. ஜூலை 18ஆம் தேதியிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்துல மாதத்தோட முதல் பகுதியில உங்களுக்கு புதன் வக்ரம் பெற்று இடத்துல ஜூலை 24 வரல இருக்கு. 7ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய புதன் வக்ரம் ஆகிறது. ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதில் கவனம் வேண்டும். வீடு விற்கிறது, சொத்து விற்கிறது அல்லது வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இவற்றை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடலாம் ஜூலை 24 வரை. அல்லது அவசியம் நாம தொழில் ரீதியான ஒப்பந்தம் செய்யணும்னாலையும் கூட்டு தொழில் போன்றவற்றில் ஒப்பந்தங்கள் செய்துக்கிறீங்கன்னா இந்த நிச்சயமா இந்த காலகட்டத்தில் நீங்க தவிர்க்கிறது நல்லது. அதையும் மீறி செஞ்சுதான் ஆகணும்னாக்க, ஆல்ரெடி நாங்க கூட்டு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறோம்னாக்க நீங்க அந்த ஒப்பந்தத்தை ஃபேவர் எல்லாம் கரெக்டா படிச்சு பார்த்து முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறது நல்லது. இந்த 7ஆம் இடத்துல சூரியன் ஜூலை 16ஆம் தேதி வரை இருக்கும். 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவே கணவன் மனைவிக்குள் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஆனா 9ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கலாம்னா இருக்கலாம். ஆனாலும் சூரியன் இருக்கும்போது வாழ்க்கை துணைவரின் உடல்நலத்துல சில தொல்லைகள்
அல்லது வாழ்க்கை துணைவர் வகையில செலவுகள், வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில சில பிரச்சனைகள், இதெல்லாம் உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணைவரின் உறவுகளுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய சூழ்நிலை போன்றவையும் சில பேருக்கு ஏற்படும். அதே சமயத்துல இங்க புதன் வக்கரமா இருக்கனால ஆல்ரெடி கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடியவர்கள், கருத்து வேறுபாடால் பிரிந்திருக்கிறோம், ரொம்ப நாள் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்க இந்த காலகட்டத்துல சேர முடியுமான்னா இந்த நேரத்துல சேர முடியாது. ஆனா அதுக்கான நிரந்தரமான ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய காலகட்டம், அல்லது நிரந்தரமான முடிவு எடுத்தே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க வழக்குக்கோ அல்லது கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போகக்கூடிய சூழ்நிலையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும். அது சரியா அப்படின்றது உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் தான். உங்களுக்கு இதுதாரம் ஆகணும், வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கணும்ன்ற ஒரு கர்மா இருக்குன்னா அந்த கர்மாவை அடைஞ்சுதான் ஆகணும். அது உங்க ஜாதகத்துல மீண்டும் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த முடிவு எடுங்க. ஆனா பொது பலனா சொல்லும் போது ஜூலை 24க்கு பிறகு அந்த முடிவை எடுங்க. அதற்கு முன்பு அந்த முடிவில் நீங்க சில மாற்றங்களை செய்யக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். ஆல்ரெடியே நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா கூட இப்ப அந்த எண்ணங்களை சரிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரும். நம்ம எடுத்த முடிவு, நம்ம வழக்குக்கு போலாம், நீங்க ஆல்ரெடி முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா கூட சொத்து சம்பந்தமாவோ அல்லது டிவோர்ஸ் கேஸோ நம்ம வழக்குக்கு போகலாம், பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க முடிவு எடுத்திருந்தா கூட இந்த காலகட்டத்தில் அதை சரி பண்ணுவீங்க. அதை எடுத்தது தவறோ அப்படின்னு நினைச்சு அதை மாத்தி அமைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த புதன் வக்கர காலம். அதனால புதன் வக்கரமாய் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும், வாழ்க்கை துணை ஹெல்த் இஷ்யூஸ் வரும், தாம்பத்திய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் 12ஆம் இடத்தை பாக்குறதுனால விரயஸ்தானத்தை பாக்குது. அப்போ பணமும் நிறைய செலவாகும், விரயங்கள் வரும், எதிர்பாராத செலவுகள் வரும், பிள்ளைகள் வகையில செலவுகள், பிள்ளைகள் வகையில மன வருத்தங்கள் போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். சுக்கிரன் 9ஆம் பாவகத்துல கேதுவுடன் 3ஆம் இடத்துல ராகு. அப்போ பாத்தீங்கன்னாக்க 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, சுறுசுறுப்பா செயல்படுவீங்க, டிராவல் பண்ணுவீங்க. இந்த ஹெல்த் இஷ்யூஸ்ன்றது உங்களுக்கு சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடியது. அர்த்தாஷ்டம சனியோட தாக்கத்தால உடல்நல தொந்தரவு பாதிப்பு அவ்வப்போது ஏற்பட்டு இருக்கு இல்லையா? இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க, ஹெல்த்ல கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் குருவோட பார்வையில தான் சனி இருக்கு. இருந்தாலும் உங்களுக்கு குரு மாதத்தோட பிற்பகுதியில் அஸ்தங்கமாகும். அதாவது சூரியன் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ஜூலை 17ஆம் தேதி வந்துடும். ஆடி 1ஆம் தேதி கடக ராசியில சூரியன் இருக்கும். அங்க சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தும் ஜூலை 18ஆம் தேதி. அந்த வகையில அதனால தொலைதூர பயணங்கள் நிறைய பேருக்கு ஏற்படும். வெளிநாட்டில் இருப்பவர்கள் தாய்நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ, அல்லது இங்க இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்போ, அல்லது வெளிநாட்டுல இருந்து நல்ல செய்திகளோ வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது தொலைதூரத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட இருந்து ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. சுப விரயங்கள் ஏற்படும். வாக்குவாதங்கள் மாதத்தோட பிற்பகுதியிலையும் சரி முதல் பகுதியிலையும் குடும்பத்துல யாருக்கிட்டையும் செய்யக்கூடாது. வாக்கால் பிரச்சனை ஏற்படும். கம்யூனிகேஷனை நீங்க கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். உங்களுடைய நேர்மையான கோபத்தையும் பர்ஃபெக்ஷனும் மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாது. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு அன்சாட்டிஸ்பேக்ஷன் இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில வேற ஒரு வேலை கிடைக்காம விலக வேண்டாம். அது இல்லாம இந்த சனி 4ஆம் இடத்துல இருந்து வக்கரமாக போகுது ஜூலை 26ஆம் தேதி. இந்த சனி வக்கரத்துக்குன்னு தனி பலனை நான் போடுறேன். ஆனாலும் இந்த சனி வக்கரமாகிறதுனால 4ஆம் இடத்துல இருந்து நிறைய பேருக்கு குறிப்பா யாருக்கெல்லாம் உங்க ஜாதகத்துல சனி வக்கரம் பெற்று இருக்கோ அவங்களுக்கெல்லாம் மேக்சிமம் ரெகக்னிஷனோ அல்லது டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸோ அல்லது வேற இடத்துல நல்ல ஒரு ஊதியத்தோட வேலையோ கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால இடமாற்றங்கள் ஏற்படும். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்கிறவங்களுக்கு, வக்கரம் ஆகாத இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல இன்னும் கொஞ்சம் கூடுதலான ஒர்க் ப்ரெஷர் இருக்கலாம், அல்லது வேலையை விட்டுட்டாலையும் அந்த நேரத்துல அலைச்சல் இருக்கும், இன்னொரு வேலை கிடைக்கிறதுல. அதனால இருக்கிற வேலையிலேயே இருக்கணும். அப் டு நவம்பர் மாசம் வரலும் இந்த வக்கர காலம் ஜூலை 26ஆம் தேதியில இருந்து. அப்போ உங்க ஜாதகத்தின் அடிப்படையில சனி வக்கரம் ஆகலனாக நீங்க இருக்கிற வேலையிலேயே இருக்கிறது தான் நல்லது. அதே போல அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது ஊதிய உயர்வுக்கான செய்தியோ இந்த காலகட்டத்துல மாதத்தோட பிற்பகுதியில வரும். திருமணத்திற்காக வரன் வரும், ஆனா செட் ஆகாம கொஞ்சம் இழுபறியா இருக்கும். பட் உங்களுக்கு இந்த மாசம் முடிஞ்சு அடுத்த மாசம், அதாவது ஜூலை முடிஞ்ச பின்னாடி ஆகஸ்ட்ல இருந்தே கூட ஆடி மாசம் பிற்பகுதியிலிருந்து உங்களுக்கு வரன் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். தனிமையா இருக்கிற மாதிரியான சூழ்நிலையும் சில பேருக்குலாம் ஏற்படும். 9ஆம் பாவகத்துல கேது, அதே போல ராகு 3ஆம் இடத்துல இருக்கு. இந்த 9ல கேது சுக்கிரன் இருக்கனால ஆன்மீக பயணங்கள் போயிட்டு வருவீங்க. குலதெய்வ கோயிலுக்கு திடீர்னு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நலத்துல இந்த மாசத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க. தந்தையால் ஆதாயங்கள் இருந்தாலும் தந்தையின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும். அல்லது தந்தையுடன் மாதத்தோட முதல் பகுதியில் தான் கருத்து வேறுபாடு வரும். அதிக சொத்து பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பிற்பகுதியில் அது ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், அல்லது ஒரு சாதகமான பதில் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதே போல படிக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தவரையிலும்
கொஞ்சம் அலைச்சலா இருக்கும். மாதத்தோட முதல் பகுதியில் நீங்க விரும்பிய கோர்ஸுக்கு நிறைய அலையிற மாதிரி இருக்கும். எக்ஸ்பென்சஸ் ஆகி சேர்றதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களும். அதே சமயத்துல இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழிலெல்லாம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னாக்க, குறிப்பா இந்த மாதத்துல கம்ப்யூட்டர் சார்ந்த துறை, வாக்காளர் பிழைக்கக்கூடிய தொழில், ஆசிரியர் பணி, கல்வித்துறையில் இருப்பவர்கள், அரசு பணியில் இருப்பவர்கள், நிதி நிர்வாகத்தில் இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ், ஆடிட்டிங் இந்த மாதிரியான துறைகளில் இருப்பவர்கள், மேலும் ஆன்மீகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் ஆஸ் யூஷுவலா தான் இருக்கும், பிரச்சனை கிடையாது. பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும் வருமானத்துல வர்றதுல கொஞ்சம் தடை ஏற்படும். அதாவது நீங்க ஆர்டர் முடிச்சு கொடுத்தா கூட அந்த பேமெண்ட் கிடைக்கிறதுல கொஞ்சம் தடை வரும். தடைப்பட்டு உங்க கைக்கு வரும் பணம். அதே போல கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் சில பேருக்கு ஏற்படும். புதிய கடன் வாங்கி பழைய கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். புதிய கடன் வாங்குறதுல கவனம் செலுத்திங்க, அல்லது திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னாக்க புதிய கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கும். ஆனா பிள்ளைகள் வகையில் உங்களுக்கு செலவுகள்லாம் நிறையவே ஏற்படும். தனுசு ராசியில மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்கு. இந்த மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடைகள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். வரன்கள் வந்தாலும் செட் ஆகாம இருக்கும். அதே போல சில பேருக்கு தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணைவருடன் கருத்து வேறுபாடு, ஒரே வீட்டுல இருந்தா கூட ஒண்ணு அந்யோன்யம் இல்லாம கொஞ்சம் தாம்பத்திய வாழ்க்கையில மகிழ்ச்சியற்று இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாம இருங்க, கருத்து வேறுபாடுகள் வரும். மேலும் வாழ்க்கை துணையின் உறவு வகையில கூட சில பிரச்சனைகள் வரலாம். அந்த உறவுகள்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. வேலை விஷயமா இடமாற்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு இந்த மாதத்தோட பிற்பகுதியில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதே சமயத்தில் அரசு பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வோ அல்லது இடமாற்றமோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதத்தோட பிற்பகுதியில உண்டு. பயணங்கள் இருக்கும், அலைச்சல்களாக இருக்கும். உடல்நல விஷயத்திலையும் கவனம் செலுத்திக்கணும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குமே கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஆனாலும் பெரிய அளவுக்கு இல்லை. ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டுவீங்க. சில பேருக்கு எதிர்பாலினர் நட்பு உறவு ஆல்ரெடி இருக்கும். அதுல கூட சில பிரிவினைகள் அல்லது அதுல மன வருத்தங்கள் போன்றவை இருக்கும். காதல் போன்றவற்றில் இந்த நேரத்துல கசக்கும். பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னாக்க சற்று மனக்கசப்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண தடைகள் இருக்கும். திருமணத்திற்காக வரன் பார்க்குறீங்கன்னாக்க இந்த நேரத்துல செட் ஆகாம இருக்கும். வாழ்க்கை துணையை விட்டு பிரிந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த நேரத்துல சேரத்துக்கான முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. ஆனா முயற்சிகள்ல தடையா இருக்கும். அந்த பக்கம் ஒரு பாசிட்டிவான பதில் இல்லாமல் இருக்கும். அதனால நீங்க ஒரு முக்கிய முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நீங்க இறங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அதை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி செய்யுங்க. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரே வீட்டுல கணவன் மணி வந்தா கூட வாழ்க்கை துணையின் உடல் நலத்துல கவனம் செலுத்திங்க. சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. ஆனா வாழ்க்கை துணையின் உடல் நலத்தால உங்களுக்கு பிரச்சனை வரும், அல்லது பிள்ளைகளால ஒரு மன வருத்தம் வரும். வேலையில் இருப்பவர்களுக்கு ஆஸ் யூஷுவல் இன்கம் வரும். பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு வருமானத்துல தடைகள் ஏற்பட்டு பிறகு வரும். புதிய கடன் வாங்குறதுல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவர்களுக்குமே கடனுடைய அழுத்தம் வந்தாலும் பழைய கடன் அடிக்கிறதுக்கு புதிய கடன் வாங்கி சமாளிப்பீங்க. கணவன் மனைவி உறவு நிலை கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சமாதான போக்கோடு செயல்படுறதா இந்த மாதத்துல முக்கியமான ஒரு விஷயம். வாழ்க்கை துணைவரின் உடல் நலத்திலையும் கவனம் செலுத்திக்கணும், உங்களின் உடல் நலத்திலும் கவனம் செலுத்திக்கணும். வேலையில சில பேருக்கு நல்ல ஒரு இடமாற்றம் வரும். அது பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வோட அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல சில பேருக்கு புத்திரபாக்கியம் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டுக்கிறீங்கன்னா மருத்துவ ட்ரீட்மெண்ட் மூலம் புத்திரபாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரிலேஷன்ஷிப் அல்லது நட்புகள் வகையில மன வருத்தங்கள் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு போகக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தான். சில நன்மைகள் இருந்தாலும் கொஞ்சம் மற்ற விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா நாசுக்கா நடந்துக்கிட்டீங்கன்னாக்க முக்கியமானது. வேலையில கூட நீங்க இன்னொரு வேலை நல்ல வேலை கிடைக்காத வரலும் இருக்கிற வேலையை மாத்தாம இருங்க. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பிரதோஷ நாட்கள்ல சிவாலயங்களுக்கு சென்று நீங்க நந்தீஸ்வரரை வழிபாடு செய்து பிறகு சிவபெருமானுக்கு ஒரு நெய்வேத்தியம் வச்சு படைச்சு ஒரு அபிஷேகம் ஒரு அர்ச்சனை செஞ்சு மற்றவங்களுக்கு அந்த பிரசாதத்தை கொடுக்கும் போது உங்களுக்கும் தடைப்பட்ட காரியங்கள் நன்மைகளில் முடியும். நன்றி, வணக்கம்.